உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மள ஒரு 4 பேர் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஆனால் இது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பதால் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே சொல்லலாம், அவ்வளோ பிரச்சனை சார். வாழ்க்கையில் நான் பார்க்காத பிரச்சனைகளே கிடையாது. என்ன மாதிரிலாம் யாரும் பிரச்சனையோட வாழ்க்கையை வாழக்கூடாது, ஏன் தான் அந்த வாழ்க்கையை வாழறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பலவிதமான வழிகளில் பலவிதமான பிரச்சனைகள். ஒரு கடன் இல்லாத மிதுனராசி கிடையவே கிடையாது. அந்த கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு நான் பட்ட பாட்டுக்கு பாருங்கள் சார், நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் படக்கூடாது. எவ்வளோ பேர் என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. நான் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக அந்த கடன்லாம் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏதோ என்னுடைய போராத நேரம் நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து எப்படியாவது வெளில வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த கடனுடைய அளவு அதிகமானால என்னால் ஒன்றுமே யோசிக்க முடியல, பயங்கரமான பிரச்சனையில் இருக்கேன். நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் என் கூட இருந்தாங்க, ஆனால் இப்போ என் கூட யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பவர்கள். கவலைப்படாமல் இருங்க, உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. என்ன சார் திடீர்னு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு வெற்றியை கொடுக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனையை கொடுக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கான நிலைமை ஒரு சின்ன ஒரு தப்பு ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. அது தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகளில் இருக்கலாம், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சின்ன தவறுகள்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தவறுக்கான பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதற்கான அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டிங்க. ஆமாம் சார், நான் பட்ட மாதிரி யாருமே படக்கூடாது, நான் கடவுளை வேண்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப மிக சிறந்த திறமைசாலிகள் யாருன்னு கேட்டால் 12 ராசிகள்லேயே மிக சிறந்த திறமைசாலிகள் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலையை அப்படியே சும்மா அப்படி 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 சொடக்கு போடுற நேரத்தில் டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவீங்க. ரொம்ப சாதாரணமாக ஒரு செயலை சாதித்து காட்டியவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேகமாகவும் செஞ்சு ஒரு விவேகத்துடன் செஞ்சு ஒரு பெயர் புகழ் வாங்கக்கூடியவர்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட நீங்கள் உங்கள் கையில் அந்த பிரச்சனையை கொடுத்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக தீர்த்துட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கேன் சார், பட் ஆனால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு எதுவும் நடக்கலை. நான் வேலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லா வேலையும் செய்து முடிப்பேன், ஆனால் என்னை வேணும்ன்ட்டே பழி வாங்குறாங்க ஆஃபீஸில், எனக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கேன், ஒரு நல்ல தகுதி இருக்குது அதற்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு பதவிகள் கிடைக்காமல் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் சார், அதை வேணும்ட்டே என்னுடைய மேனேஜர் அதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போது, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க போது, உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்க போது. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்தார்களோ, யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்னாங்களோ அவங்களாம் தடம் தெரியாமல் போய் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும், கவலைப்படாதீங்க, எழுதி வச்சிங்க. ஜூலை 26ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடச்சிரும், கண்டிப்பாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
நான் வேலை மாற போகிறேன், கண்டிப்பாக மாற தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், என் கடனை தீர்க்கணும்னா மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உள்ளது. அந்த வேலை மாற்றம் ஆனதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கடன். கடன் தான் சார் என் வாழ்க்கையில் அப்படியே என்னுடைய ஆயிலே பாதியாக்கிருச்சு, எனக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துச்சு. எவ்வளோ கடன் கட்டி அப்படி செவந்து போயிருக்கு சார் கையெல்லாம். அவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளோ கடன் கட்டியிருக்கேன். ஆனால் கடைசியில் இப்போ ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். எங்கேயா வெளில போனால் கூட ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல. ஏதாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்யணும்னா கூட செய்ய முடியல. முதல்ல ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்திங்கன்னா அப்படியே எதை நினச்சாலும் அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள், தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள், தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், தொழிலில் மிகப்பெரிய கடன் பெற்றவர்கள் எல்லாருக்குமே தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். ஏன்னா மிதுன ராசிக்கெலாம் ஒன்றுமே வேண்டாம், ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படி நடந்துருச்சு, ஒரு பாசிட்டிவாக நடந்துச்சு, ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் கிடச்சிச்சின்னா அப்படியே கடக்குன்னு அதை பெருசு பண்ணி பெரிய லெவலில் வந்துடுவாங்க. அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சில வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு அப்படியே கண்ணில் தெரியுது, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே அப்படியே தடையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக தொழிலில் வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பண வருவாய் வரும். ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னார் சார், கடைசியில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு பணம் தரல அவருக்கு ஒரு இடம் விற்கணும், காசு வரணும், அதை விற்றா காசு தரேன்னு சொல்ல அதை விற்க மாட்டேங்க சார், என் நேரம் எப்படி இருக்குது பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலைமை மாறி உங்களுக்கு 4 பேர் உதவி பண்ணுவாங்க, பொருளாதார வசதி ஏற்படும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறும், தொழிலில் வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் வரும், லாபங்கள் வரும், நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் சார் இப்போ தான். ஆனால் இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் தொழிலில் சாதிச்சலாம், அந்த டவுட்டே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சார், என்னால் எல்லாம் செய்ய முடியும் சார், ஆனால் என் நேரம் தான் அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நிலைமை மாறிடுச்சு, நேரம் நல்லா இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் திருமண வாழ்க்கையெல்லாம் எடுத்திங்கன்னா எப்போவுமே மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்போவும் பிரச்சனை இருக்கும். காரணம் என்னென்னா உங்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பு. அதுவும் ஆண்களாக இருக்கீங்க, என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடும், அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க, இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படிலாம் நிறைய யோசித்து அது ஏதாவது நடக்காத போது என்ன ஆகும்னா அப்படியே போய் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு, ஐயோ ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினச்சி யோசித்து சேர்ந்து வாழுவதற்கான ஒரு நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை சார் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார், கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார், இதுக்கப்புறம்லாம் சேர்ந்து தான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய நேரம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் 100% அதெல்லாம் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் யாருமே மிதுன ராசி என்பவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, ஒரு இடம் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு நிலத்தகராறு, இல்லை வேறு ஏதாவது பணம் சம்மந்தமான விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இது எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேபோல் திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கங்க, சரிங்களா? ஒரு வரன் வேணும், ரொம்ப போய் எல்லாத்துலேயுமே பார்த்து தான் கடைசியாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நான் மிதுன ராசி ஜாதகம் பார்க்க வந்தாவே, திருமணத்துக்கு பார்க்க வந்தான்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, பாருங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். அப்படியாகும் இப்படியாகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் தடையாகிட்டு தான் இருக்கும். அப்படிலாம் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் பெறக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறதுனால வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த டைமில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம், இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். கடனில் தான் சார் வாங்கணும், பரவாயில்ல, ஆனால் அந்த வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினச்சிருக்கேன், ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், ஒரு வீடு ஃப்ளாட் ஒன்று புக் பண்ணியிருக்கேன் சார், அது உள்ள வீட்டுக்குள்ளே போகணும் சார், அதே மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு யோசிச்சுட்ருக்கேன், அதெல்லாம் நடக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய நேரம். பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், அதே போல் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மைகள், உங்களால் செய்யக்கூடிய ஒரு கடமைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்.
மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் சார். அது பொருளாதாரமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அதேமாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு சென்று வேலை பார்க்கறதுக்கு அதிகமாக விருப்பப்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். ஏன்னா திறமைக்கான அங்கீகாரம் அங்கே தான் இருக்குது. திறமைக்கு அங்கே தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சி வீணாக போயிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நடைபெற்று வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான அற்புதமான நேரம். நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த நிலைமை மாறி வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தில் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஆண்களாக இருக்கீங்கன்னா மனைவி மூலமாகவும், பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலமாகவும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.